நம்முடைய தொலைபேசி வாயிலாக திமுக காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு எழிலரசன் இணைகிறார். வணக்கம் திரு எழிலரசன். வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம். இப்ப தமிழ்நாட்டுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 23 மே 4 வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. முதற்கட்டமா இந்த தேர்தல் தேதிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஏதோ அவரோட உள்நோக்கங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா என்ன உள்நோக்கம் நினைக்கிறீங்க? கடந்த முறை பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் நடக்கக்கூடிய கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாட்டுக்கு ஒரே தேதியா இருந்திருக்கு. ஆனா இந்த முறை அசாமுக்கு கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு தமிழ்நாட்டையும் வெஸ்ட் பெங்காலையும் லேட்டா வைக்கிறாங்க. அது அது எங்களுக்கு ஒன்றும் எந்த விதமான இதுவும் இல்லை. எந்த தேதி எப்படி வச்சாலும் அதை எதிர்கொள்றதுக்கு எங்களுடைய தலைவர் தயார் நிலையில் இருக்காரு. தமிழக மக்களும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற மனநிலை இருக்கு. இருந்தாலும் ஒரு விதமான அவங்களுக்கு ஒரு கலக்கம் இருக்கு. என்னன்னா, தொடர்ந்து தலைவர் அவர்கள் நிறைய திட்டங்களை செய்திருக்கிறார். தொடர்ந்து மக்கள் மனதிலே இடம்பெற்று கொண்டே இருக்கிறார். நான் சொன்னேன்னா லைனா சொல்லலாம், அப்படியே சிக்ஸர்ஸ் அப்படின்ற மாதிரி. பொங்கல் திருவிழாவுக்காக கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பென்ஷனை அறிவித்தது. உலகம் உங்கள் கையில் சொல்லி 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தது. அதை தொடர்ந்து 5000 ரூபாய் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் திடீரென்று 3 மாதங்களுக்கும் சேர்த்து மகளிர் உரிமை திட்டமும் கோடைக்கால இதுவும் சிறப்பு நிதியும் கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து முதியோர், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண் போன்றவங்களுக்கு இதே போல நிதி உதவி வழங்கப்பட்டது. அதை தொடர்ந்து நம்மளுடைய மகளிருக்கான திட்டங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு திட்டங்களை வழங்கி கொண்டு கூட்டணியும் மிக நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ திட்டங்கள் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசின் திட்டங்களை தொடர்ந்து மக்களுக்கு வழங்கியிருப்பது ஒரு மிகப்பெரிய அலையை உருவாக்கி இருக்கிறது, ஆதரவு அலை. அதை அவங்க எதிர்கொள்றதுக்கு எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இப்போ அரசுடைய செயல்பாட்டை இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. இன்னும் 25 நாளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ எந்த புது திட்டமும் கொடுக்க முடியாது. அதை அப்படியே மக்களை மறக்கடிக்க வைத்து விடுவோம் அப்படின்லாம் ஒரு வழக்கம் போல ஒரு அவங்களுக்குனே உள்ள ராஜதந்திரம்னு நினச்சிக்கிட்டு ஒரு யோசிப்பாங்கள்ல, நரித்தந்தனம் கொண்ட ஒரு சிந்தனையைத்தான் இது பிரதிபலிக்கிறது. ஏன்னா தெற்கு பக்கம் ஒரு கட்ட தேர்தலுக்கானது கடந்த முறை கூட ஏப்ரல் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்திருக்கு. வாக்கு எண்ணிக்கை வேணா மே 2 இருக்கலாம். ஆனால் ஏப்ரல் 6 முடிஞ்சிருக்கு கடந்த 2021. இப்போ வேண்டுமென்றே அதை தள்ளி வைப்பது ஒரு உள்நோக்கத்தோடு இருக்கிறதோ என்றும், குறிப்பாக பட்டவர்த்தமாக சொல்ல வேண்டும் சொன்னால் பாஜகவின் ஊதுகுழலாகத்தான் இப்போதும் தேர்தல் ஆணையம் இருப்பதை போலதான் நான் உணர்கிறேன். அதை பற்றியெல்லாம் எங்களுடைய தலைவர் கவலைப்படுவதற்கு இல்லை, தெளிவாக இருக்கிறார். இளந்தலைவரும் ஃபுல் சுற்றுப்பயணத்தில் இருக்காங்க. மக்களோடு தான் நாங்கள் இருக்கிறோம். இதுவரையில் அரசின் சார்பாக மட்டும் இல்லாமல் அரசியல் சார்பும் நாங்கள் சேர்ந்து செயல்பட்டிருந்தோம். முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் எல்லாரும் இப்போ முழுக்க அரசியல் சார்ந்த பயணத்தில் தொடங்க இருக்கிறோம். அதனால வெற்றிக்கான இலக்கை நோக்கி திமுக சென்று கொண்டிருக்கிறது. அதன் கூட்டம் எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப நீங்க ஒரு சந்தேக பார்வையே வைக்கிறீங்க, பாஜகவின் ஊதுகுழல் தேர்தல் ஆணையம் அப்படி செயல்படுறாங்க அப்படின்னு. இதே இது நம்ம 2021 பார்க்கும்போது ஏப்ரல் 6ஆம் தேதி எலெக்ஷன் வச்சாங்க, மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த காலகட்டத்திலையும் திமுக ஒரு விமர்சனம் வச்சது, எதுக்கு வாக்குப்பதிவு நாளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நாளுக்கும் இவ்வளவு பெரிய இடைவெளி, எதுக்கு வாக்குப்பதிவு நாள ரொம்ப சீக்கிரம் வைக்கிறாங்க, அப்ப எதிர்கட்சிகள் வேகமா செயல்பட விடக்கூடாம எங்களுக்கு தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்கு நாட்களை குறைப்பதற்கான ஒரு சதி அப்படின்னு சொல்லி அப்ப திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் பேசினாங்க. இப்ப சீக்கிரம் வச்சாலும் உங்களுக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு, தாமதமா வச்சாலும் அதுல உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது திரு எழிலரசன்? இல்ல, இப்ப இப்பயும் நான் சொல்ல வர்றது, ஏப்ரல் 6 வைத்தது ஏன்னா நோட்டிஃபிகேஷன் டேட்லேருந்து 20 நாட்களுக்குள்ளார எல்லாமே நடந்தது. போன முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம். அது அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 26 அறிவிச்சாங்க கடந்த 2021. ஏன்னா மார்ச் 1 எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாள். அந்த நாளில் நாங்கள் செயல் திட்டம், அதற்கான நலத்திட்டங்கள், மக்களை சந்திக்கக்கூடியது என்றெல்லாம் திட்டமிடப்பட்டிருந்ததை பிப்ரவரி 24 என்று நினைக்கிறேன், ஜெயலலிதா அம்மையாரோட பிறந்த நாள் முடிஞ்சு 2வது நாள் அறிவிக்கிறாங்க 26.
அப்ப ஆமா. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியோடு அறிவித்ததைத்தான் திமுக அன்றைக்கு விமர்சித்திருக்கு. இப்பயும் நாங்க ம். சொல்ல வர்றது, ம். ஏப்ரல் 6 வைக்கணும்னு சொல்ல, ஏப்ரல் 9 வைக்கணும்னு சொல்ல, அதே மாதிரி வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் உள்ள இடைவெளியை இன்றைக்கும் நாங்கள் விமர்சிக்கிறோம். ஏன் இவ்வளவு இடைவெளி வேணும்? ஏன் ம். முன்னதா வைக்கக்கூடாதான்ற கேள்வியோ சந்தேகமோ ம். இப்பொழுதும் உண்டு. நான் ம். சொல்ல வர்றது, எல்லா மாநிலங்களுக்கும் வைப்பதை போல, அதுவும் குறிப்பா ம். தென் மாநிலங்கள் எல்லாம் பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரிக்கும் கேரளாவுக்கும் வைக்கிறீங்க. அதே போல ம். இங்க டேட் வச்சிருக்கலான்றது தான் சொன்னே தவிர, இந்த ம். குறிப்பிட்ட தேதியை தான் நான் குறிப்பிட விரும்பவில்லை. அது இன்னும் ம். கூட நடுவுல வைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் வைக்கலாம். அது பத்தி தப்பு இல்ல. வாக்கு ம். எண்ணிக்கையும் அவ்வளவு தள்ளி வைப்பதும் ஒரு சந்தேகங்கள் உண்டு அவங்களுக்கு ம். அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு தான் போன முறை சொன்னது. இப்ப ம். நாங்க எந்த வகையில சொல்றோம்னா, இந்த விமர்சனம் என்பது அரசின் திட்டங்களை மறக்கடிக்க வைக்கலாம். அரசின் ஓகே. செயல்பாட்டை வெளியில் ம். தெரியாமல் இருக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டங்கள் இருப்பதை தொடர்ந்து ம். ஊடகங்கள் வாயிலாக நாங்க கேட்டிருந்த செய்திகள் தான். நாங்க மட்டும் ம். தான் இல்ல. ஊடகங்களே சந்தேகங்களை எழுப்பிட்டு இருந்தது. ஒருவேளை ம். தமிழக அரசினுடைய திட்டங்களை எல்லாம் மறக்கடிக்க தள்ளி வைக்கப்படுமா? கேட்கப்பட்டது ஏற்கனவே. அதே போல ம். தான் அப்ப சொல்லப்பட்ட தேதி மாரி தான் வருது. ஓகே. ஏப்ரல் 20லேருந்து 25 தேதிக்குள் வரும்னாங்க. ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு நாளாக வருது. அப்ப ஏதோ ஒரு கசிவு இருக்கிறது. அந்த திட்டங்களும் இருக்குன்ற விதத்தில் தான் இதை சந்தேகப்பட்டோமே தவிர, அதையெல்லாம் கடந்து நாங்கள் பணியாற்றுவதற்கும் பணியாற்றிக் கொண்டு இருக்கிறோம். மிக ம். மிக மிக தெளிவாக அரசியல் களத்தை எங்களுடைய தலைவர் வடிவமைத்திருக்கிறார். இளந்தலைவர் இன்னைக்கு தான் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. அதனால ஓகே. மக்களோடு மக்களாக நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். வெற்றியை நாங்கள் பெறுவது என்பது உறுதி என்ற அளவுக்கு முழு நம்பிக்கையோடு கூட்டணி அமைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நன்றி திரு சிவிஎம்பி எழிலரசன். நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.